வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இ சேவை, அதாவது ஃப்ரான்சிஸ் இ சேவை ஐடி வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே அஃபீஷியலாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இ சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து கொடுக்கணும். சிஎஸ்சி சென்டர்லாம் யாரெல்லாமே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் ஐடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கெரியர் ரிலேட்டடான வீடியோஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்ஸு, பிஸ்னஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே சேனலாக கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் வந்து எவ்ரிடே நாங்கள் வந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர், இன்டர்நெட் கஃபேலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய நபர்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பாங்க, பெருசாலும் கேட்பாங்க, ப்ரோ இ-சேவை ஐடி வந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, டெலிகிராமையும் சரி, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நான் ஐடி வாங்கி தரேன், நீங்கள் வந்து 5000 ரூபாய் கட்டுங்க, நீங்கள் வந்து 10,000 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு நான் வந்து ஐடி வாங்கி தரேன், அப்ரூவல் வாங்கி தரேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. யாருனாலுமே வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து வாங்கி வந்து கொடுக்கவே முடியாது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மனசு வைக்காமல் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்காது. இதை நீங்கள் கவனமாக மனசில் வந்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டாக் டிவி மூலியமாகவும் இந்த விஎல்இ மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இ சேவை வந்து எது மூலியமாக வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படிங்கிறது மூலியமாக தான் வந்து இ சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலான ஒரு இ சேவை சர்வீஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணப்பட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை ஐடி இல்லாதவங்க வந்து சிட்டிசன் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து வேணும், நான் வந்து ஒரு அதாவது சிஎஸ்ஐ சென்டர் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் இ சேவை ஐடி வந்து ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரெஸ் ரிலீஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்னைக்கு பேப்பர் வந்து வந்திருந்தது. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தலைமை செயலர் அலுவலரால் அவர்களால் அனைவருக்கும் இ சேவை மையம் திட்டத்தின் கீழ் இ சேவை மையங்களை அமைத்து நடத்த ஆர்வமுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இணைய முறையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இயலும். அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். யாருக்கிட்டையும் நீங்கள் ஏஜென்ட், புரோக்கர்ஸ் தான் அவங்களுடைய அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் என்றைக்குமே வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட்லேருந்து பண்ணணும் அப்படின்னா tnecevai.tn.gov.in அப்படி இல்லைன்னா TNEGA அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையுமே நீங்கள் போய்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே நோட்டிஃபிகேஷனை தயவு செய்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நான் ஈ சேவை எடுத்து நடத்துவேன், எனக்கு எல்லாமே தகுதி இருக்குது, திறமை இருக்குது, திறன்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில், ரூரலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாயும், நீங்கள் அர்பன் நகரப்புறங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இங்கே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அஃபீஷியலாக பே பண்ணப்பட்டு ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ டேட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா, காலையில் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நமக்கு வந்து டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இது வந்து எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சர்வர் இஷ்யூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸு. இதேமே நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள வந்து நான் லிங்க்ல வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது இணைய சேவைகளை இ சேவை வலைதளத்தில் வழங்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வாயிலாக வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இ சேவையும் அமைக்க அங்கீகரிக்கப்பட்ட ஆப்ரேட்டர் விண்ணப்பதாரர்களுக்கு
பயனர் ஐடி கடவுச்சொல் வழங்கப்படும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் பயோமெட்ரிக் இணைக்கப்பட்டு இருந்தால் ஒரு ஆப்ரேட்டர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடிகள் வழங்கப்பட முடியாது அப்படிங்கிறத வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர்கள் ஒவ்வொரு முறை வலைதளத்தினை உள்நுழையும் போது 2 படி அங்கீகார செயல்முறைக்கு உட்பட்டதாக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின்னாளுமை முகமையானது இ சேவை மையத்தில் கூடுதலாக சேவைகளை தேவைப்படும் போது சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு முறையான சேவைகளை உறுதி செய்வதற்கு மையத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த ஒரு மையத்திலும் ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்னாளுமை முகமை அதிகாரிகள் முழு உரிமையுடையவர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உங்களுடைய சென்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து 60 ரூபீஸ்னா 60 ரூபீஸ் மட்டும் தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கலாமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கலாமே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே படிச்சு பாருங்கள். உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படிங்கலாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தவறுதலாக ஏதாச்சும் ஒரு பயன்பாடு நீங்கள் வந்து இது பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பயிற்சிகள் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர்கள் அதாவது நீங்கள் ஈஸியாக ப்ரௌசிங்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 13 பாயிண்ட்டை நீங்கள் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து இ சேவை மையத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எலிஜிபிள் வந்து நீங்கள் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே நல்லா வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டிவைசஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து படிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இ சேவை மையத்தில் பெயர் பலகை மற்றும் சேவைகள் காட்சி பலகை மையத்தில் பொறுத்திருக்க வேண்டும். அந்த முன்னாடி பேனர் எல்லாமே நீங்கள் வந்து அது உங்கள் சைடில் தான் வைக்கணும், அவங்க கவர்மெண்ட் சைடில் வைக்க மாட்டாங்க அப்படிங்கலாமே சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் பொதுமக்களுக்கு அனைத்து சேவைகளையும் பரிந்துரைக்கப்பட்ட வடிவில் முக்கியமாக காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேவைகள் எல்லாமே நீங்கள் உங்கள் இ சேவை மையத்தில் வைக்கிறீங்களோ அது எல்லா சேவையுமே உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 2 MB இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக வந்து படிச்சு பாருங்கள். இப்போ இந்த எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து உண்மை புரியாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கிளிக் கேர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காருனாலும் இப்போ நீங்கள் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா இந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து முடிஞ்சால் இதுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீப்ளே வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் கேர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஓடிபி போட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டுக்கிட்டு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கவனமாக வந்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளிகண்ட் நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், லேடிஸாக இருக்கீங்கன்னா அவங்களோட பேர் யார் வேணாலும் இதுக்கு வந்து பண்ணிக்கலாம். 2 பேருமே எலிஜிபிள் தான். ஜென்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆதாரில் வந்து பேர் எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல வந்து கொடுங்க. நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க. அதே இது நீங்கள் வந்து உமனாக இருக்கீங்க, உமனாக இருந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் எதுவோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கரெக்டாக வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய கதவு எண், உங்களுடைய ஸ்ட்ரீட் பேர், உங்களுடைய இது ஏரியா, நீங்கள் எந்த சிட்டி, இதெல்லாமே வந்து உங்களுடைய அஃபிஷியலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல அப்ளிகேண்டோட டீடைல்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி வந்து அட்ரஸ் இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாவட்டம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th கொடுக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 12ஆம் கிளாஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறலாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருமே பேச தெரியும், எழுத தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதர் லாங்குவேஜ் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை மலையாளம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் மலையாளம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அது வந்து போடுங்க. தெரியல அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. அப்படி எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு சென்டர் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. சென்டர் டீடைல்ஸில் வந்து உங்களுடைய சென்டர் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 1 by 1 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களுடைய லோக்கல்
லொக்கேட் யுவர் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரல் ஏரியா கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிக்காக உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு வச்சுக்கலாம், ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாமே ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இது வந்து கரெக்டாக 11:30 மேலே தான் வந்து இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இதுக்கான அஃபீஷியல் லிங்க், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஐடி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் வந்து தெரியப்படுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க, ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஐடி வந்து ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ரீசார்ஜ் ஐடி தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூடிஐ பேன் ஏஜென்ட் ஐடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அது மூலியமாக வந்து ஒரு கூடுதல் வருமானம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். யூடிஐ பேன் அஃபீஷியல் ஐடியுமே உங்களுக்கு வந்து பிஎஸ்சி லாகின் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணக்கூடிய லிங்க், இன்ஸ்டா லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.